அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறு கதை. ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா வந்துட்டு ஒரு நாள் வேட்டைக்கு போனப்போ அந்த ஒரு குதிரையை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட 2 சிப்பாய் இருக்கப்போ அந்த குதிரையை வந்துட்டு ஒரு சிப்பாயை அவுத்துட்டுறாரு. அந்நேரம் அந்த ராஜா வந்துட்டு ரொம்ப கோவமா இருந்தனால உன்னை நான் பழி வாங்கிடுவேன்ட்டு அந்த சிப்பாய்க்கு தண்டனை கொடுக்கறதுக்காக திரும்ப அந்த அரண்மனைக்கே வந்து அந்த சிப்பாயை கூப்பிடுறாரு. 2 சிப்பாய் இருக்காங்க. இந்த சிப்பாய் பண்ணனால அந்த சிப்பாய் பழி வாங்குறாரு. அவரும் சொல்லி பாக்குறாரு. ஆனா இவர் நம்புற மாதிரி தெரியல. இந்த ராஜா வந்துட்டு வழக்கமா நாய்க்குட்டிகளை ரொம்ப ஆசையா வளர்ப்பாரு. இந்த வீட்டு நாயை தனி கூண்லயும் காட்டு நாயை தனி கூண்லயும் ஆசையா அன்பா வளர்ப்பாரு. அந்த நாய்ங்களை இப்போ அவருக்கு பொழுதுபோக்காட்டி ஒரு ஆளை புடிச்சு அந்த கூண்டுக்குள்ள விட்டு அந்த காட்டு நாய்ங்கெல்லாம் அதை கடிக்கிறத அந்த மனுஷனை கடிக்கிறத பார்த்து இந்த ராஜா வந்துட்டு சந்தோஷப்படுவாரு அவங்க ஊர் மக்களோட சேர்ந்து. ஒரு நாள் அந்த சிப்பாயையும் அதே மாதிரி பழி வாங்கணும்ட்டு சொல்றாரு. உனக்கு கடைசி ஆசை ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லு, நான் உனக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னோடனே அவனும் கேட்கறான், இந்த நாய்ங்க கூட என்ன 1 மாசம் இருக்க விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரின்ட்டு 1 மாசம் அவன் வந்துட்டு அந்த சிப்பாய் வந்துட்டு அந்த நாய்ங்க கூட ரொம்ப அன்பாகவும் பழகுறான். பழகினோடனே இந்த ராஜா வந்துட்டு சொல்றாரு, இப்போ நீ வந்துட்டு ஓகே இல்ல, உனக்கு கொடுத்த 1 மாசம் முடிஞ்சு, இப்போ நீ உன்னை அந்த நாய் கூண்டுக்குள்ள தள்ளி விட போற, நீ சாக போற, அதெல்லாம் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னோடனே இவனும் சரி தள்ளி விடுங்கன்னு அவரும் உள்ள போட்டு அடைச்சிடறாரு. அடைச்ச உடனே இந்த ராஜா மட்டும் அந்த கூண்டுக்குள்ள போனா அந்த நாய்ங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மத்த யார் போனாலும் அது வந்து கடிச்சு வச்சிரும், குதறி கடிச்சு வச்சிரும். அதனால இவன் போன உடனே அந்த நாய்ங்கெல்லாம் இவனை வந்து கொஞ்சிட்டு இவன் மடியில உட்காந்து வாலாட்டிட்டே வந்தப்போ அந்த ராஜாக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இவன் இந்த நாய்ங்க வந்துட்டு நம்ம கிட்ட மட்டும்தான் அன்பா இருக்கும், இவன்கிட்ட போய் அன்பா இருக்கேன்னு கேட்டு இவன்கிட்ட கேக்குறாரு, நீ என்ன பண்ண என் நாய்ங்கெல்லாம் கேக்குறப்போ அந்த இவரு சொல்லுவாரு, அந்த பழி வாங்கினால ஒரு சிப்பாயி அவனுக்கு பதிலா இன்னொருத்தனை பழி வாங்கினாங்கல்ல, அதனால இவன் சொல்லுவான், ராஜா நான் உங்ககிட்ட 3 வருஷமா வேலை பாக்குறேன், ஆனா நான் அவன் பண்ணான்னு சொல்றத நம்பாம என்ன பழி வாங்குறீங்க, நம்பிக்கை துரோகம் பண்றீங்க எனக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, ஆனா இந்த நாய்ங்க கூட நான் 1 மாசம் தான் அன்பா பழகினேன், இது என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணல, இதுக்கு அந்த மனசாட்சி இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜாவும் மன்னிப்பு கேட்டு இனி நான் யாரையும் இந்த கூண்டுக்குள்ள போட்டு கடிச்சு குதற விட மாட்டேன், இனிமே நான் யாரையும் கொல்ல மாட்டேன், எல்லாமே பொறுமையா செய்வேன்னு சொல்றாரு. அதோட முடிஞ்சது. இந்த கடையில இருந்து தெரிய வருது என்னன்னா, நம்ம வந்துட்டு யார்கிட்டையும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட ஒருத்தவங்க உண்மையா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனி சபாபதியை என்மார்க்க தன்னை நடத்தி சன்மார்க்க சங்கம் நவிட்டெடுங்கான் அருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்க்க கரிவரிதாம் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்க தன்னை நடத்தி சன்மார்க்க சங்கம் நவிட்டிடுங்கான் தென்னை தெருட்கொளம் சார்வீரே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.